ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து எம்ஆர்பியில் வந்து ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கோவிட் மார்க் வேணும், நாங்கள் கோவிடில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கெலாம் கொடுத்தாங்க, ஃபார்மசிஸ்ட்க்கு வந்து தரலை. ஸோ அதுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது 14th வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஸோ அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஃபார்மசிஸ்ட்டும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து மார்க் கொடுங்க அப்படின்னு வந்து கோர்ட் சைடில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வித்தின் 2 வீக்ஸில் வந்து அதுக்கு வந்து நம்ம ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஃபார்மசிஸ்ட் ஒர்க் டியூரிங் தி பேண்டமிக் அவங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து கிராண்டட். ஸோ அதுக்கான ஆர்டர் தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து பாஸ் பண்ண ஜிஓ. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுப்பாங்க. ஸோ இவங்க என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எம்ஆர்பி சைட்லேருந்து அதுக்கான நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்தராக லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனெல்லாம் மென்ஷன் பண்ணி இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து இவங்களுக்கு வந்து எப்போ வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறீங்க அது வந்து 15 days வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஆர்பி ஓப்பன் பண்ணுற அந்த 15 daysக்குள்ளே வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிட் மார்க் கேட்டு அப்ளை பண்ண 3 நாட்களில் நமக்கு வந்து ஆர்டர் அந்த கோவிட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 26/4/2024 வரைக்கும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய காப்பி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி சைடுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அன்னையிலேருந்து மேபி ஸ்டெப் எடுத்துருக்கலாம், இல்லை ஃபர்தராக வந்து இதுக்கான போய் சேர்ந்ததுக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதிலிருந்து அவங்க வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இந்த கோவிட் சர்டிஃபிகேட் கொடுக்க. அதுலேருந்து 15 days வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஹிஸ்ட்ரியே வந்து போட்டிருக்காங்க. ஸோ கோவிட் மார்க் வந்து ஏன் தரல, ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆர்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான கைட்லைன்ஸும், அதாவது எத்தனை மார்க் வந்து கொடுக்கலாம் ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்படின்னு அந்த கைட்லைன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோ நம்பர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண ஆர்டர்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஷார்ட் நோட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த ஜியோவில் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடந்தது 26/4/2023 அண்ட் 27/4/2023. ஸோ 4 பேட்சாக 2 நாள் வந்து எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க. அது என்ன ஜியோன்னா அந்த போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ஜிஓ. ஸோ ஏற்கனவே வந்து 2022 அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக இருந்தது, அதாவது 889 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி அடிஷ்னலாக வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஜிஓ, இதுதான் 17/4/2023. ஸோ அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 986 அந்த 889 வந்து அப்ளிகேஷன் போட்டப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ அந்த ஆர்டரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ஆர்டர் வந்து இது. ஸோ 986 இதுதான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டில் நடந்ததுக்கு லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இது. ஸோ அது வந்து 986 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கோவிடில் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து ரெக்ரூட்மெண்ட் போடுறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ், நர்சஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோவிடில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து அது சொன்னதை தான் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து 335 ஃபார்மசிஸ்ட் வந்து டெம்பரவரி பேசிஸில் அது கன்சால்டேட் பேயில் வந்து கோவிட் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு அது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அதுக்கான ஆர்டர் போட்டு 335 ஃபார்மசிஸ்ட்டை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. இது வந்து 2019 ஸ்டார்ட் பண்ண ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கிறதுனால ஸோ அந்த டெம்பரவரியாக வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஸ்டே ஒன்று வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டே வாங்கினதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த கோவிட் டைமில் வந்து ஃபார்மசிஸ்ட்டை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை.
ஸோ அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணாத தான் இவங்க வந்து கோவிட் மார்க்கும் இஷ்யூ பண்ணல அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ இப்போ வந்து அதான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோவிட் டைமில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கோர்ட் ஸ்டேனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலை. பட் அதையும் எடுத்து இப்போ வந்து இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஜேடிஸ்லேயோ இல்லை வந்து கலெக்ட்ரேட்லேயோ வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து ஒரு இன்டர்வியூஸ் வச்சு ஒரு சிலர் வந்து போஸ்ட் ஆனாங்க. ஸோ அதான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஜிஓ பாஸ் பண்ணி அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் எதுவும் பண்ணலை, அது கோர்ட் ஸ்டே இருந்தது, அதனால் ரெக்ரூட்மெண்ட்டே எதுவும் பண்ணலை அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜேடி ஆஃபீஸ், ஸோ இங்கெல்லாம் வந்து டெம்பரவரியாக அந்த கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்க இன்டர்வியூஸ் வச்சு ஒரு சில இடத்துல வந்து எடுத்தாங்க. அது மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கங்கே எடுத்தாங்க. ஸோ அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணி ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கோவிட் மார்க் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டதாக வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து எம்ஆர்பி சைட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு போன இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த கோர்ட் ஆர்டரை வந்து அந்த 2 பாயிண்ட் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து இதான் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்டன்ட், ஸோ எம்ஆர்பி தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸோ இவங்க வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து இன்சென்டிவ் மார்க் வந்து தரணும். யாரெல்லாம் வந்து கோவிடில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே அதுக்கான ஆர்டரை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த உங்களுடைய அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கும் இல்லையா, கோர்ட் ஆர்டர் ஒரிஜினல் காப்பி, ஸோ அது போனதுக்கப்புறம் அந்த டேட்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே அந்த ஜிஓ வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், ஸோ இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்க்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு, ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து மார்க் தரணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான க்ரிட்டேரியா வந்து இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டாக்டர்ஸ் கொடுத்த க்ரிட்டேரியா. ஸோ இதை வந்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 6 மந்த்லேருந்து 12 மந்த் வரையும் ஒர்க் பண்ணால் வந்து 2 மார்க்கு. ஸோ 6 மந்த்து கீழே வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க் கிடையாது. ஸோ மினிமம் க்ரிட்டேரியா பார்த்திங்கன்னா மினிமம் 6லேருந்து 12 மந்த்து. ஸோ இவங்களுக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 12 மந்த்லேருந்து 8 மந்த், ஸோ 1 இயர்லேருந்து 1.5 இயரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 18 மந்த்லேருந்து 24th மந்த், ஸோ இது வந்து 1.5 இயர்லேருந்து 2 இயர்ஸ் அது மேலே அதுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து 2 இயர்ஸ் வரையும் 4 மார்க்கு, 2 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து 5 மார்க். ஸோ இந்த க்ரிட்டேரியா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கண்டிஷன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாருன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆனால் தான் அவங்களுடைய மார்க் வந்து எவாலுவேட் ஆகி அந்த அவங்களுக்கு அந்த மார்க் ஸ்கோர் கார்டே காமிக்கும். ஸோ அவங்க மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும் இந்த கோவிட் மார்க் கேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் கீழே வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கோவிட் மார்க்கை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒர்க் பண்ணால் அதை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட்னா அது வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்டேருந்து வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த இன்ஸ்டியூஷன் இருந்தால் ஸோ நீங்கள் யார் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்றது வந்து அந்த இதுவும் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் இருந்தீங்கன்னா அது ஹெச்ஓடி இல்லைனா வந்து டீன் அந்த அவங்கக்கிட்டேருந்து வாங்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ஜேடி கிட்டேருந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஎம்ஓ இந்த மாதிரி பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், ஸோ இவங்ககிட்டலாம் நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரிட்டேரியா மென்ஷன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே வந்து ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா எலிஜிபிளாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போ கோவிட் மார்க் வேணும்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அந்த கோவிட் மார்க் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு வந்து தரணும். ஸோ அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் 3 டேஸ்க்குள்ளே அவங்க தரணும் அப்படின்னா இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அந்த 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த போர்ட்டலில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான ஆர்டர் வந்து இன்னும் வரல. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இவங்க ப்ரப்போஸ் பண்ண ஜிஓஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன மாதிரி வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த சைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க, இந்த அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஜாயினிங் டேட்டு, ரிலீவிங் டேட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த கோவிட்-19 ஒர்க் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி மார்க் வந்து தரலாம், இந்த க்ரைட்டீரியா வந்து ஓகேவான்ற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அந்த 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அந்த கோவிட் சர்டிஃபிகேட்லாம் வந்து சப்மிட் பண்ணுற டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த எப்போ 15 டேஸ்னால் இவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, அந்த டேட்லேருந்து 15 டேஸ்.
ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது எப்போனா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 15 டேஸ். ஸோ அது எப்போ இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியாவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த அத்தாரிட்டிஸும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா இந்த 14/3/2024 வந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை வந்து பேஸ் பண்ணி இவங்க வந்து இதெல்லாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதெல்லாமே வந்து ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான ஆர்டரை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து பர்மிஷன் கிராண்டட் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து கோவிட் மார்க் வந்து தரலாம். ஸோ இப்போ வந்து எம்ஆர்பி சைடில் வந்து அதுக்கு நோட்டிஃபிகேஷன் விடலாம். விட்டுட்டு 15 நாளுக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 15 நாளுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக எம்ஆர்பி சைடில் தான் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஜிஓ பாஸ் பண்ணாலே இன்னிலேருந்து 15 நாள் வரையும் இந்த கோவிட் மார்க் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்து இன்கேஸ் வந்து கோவிட் மார்க் கொடுத்தவங்களோட சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய மார்க் வந்து ஆட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து எத்தனை மார்க் அப்படின்ற போது ஆட் பண்ணும்போது ஸோ எத்தனை ஒரு 63 அந்த ரேஞ்சில் 60க்கு மேலே இருக்கிறவங்க அந்த கட் ஆஃப் ரேஞ்சு கிட்ட வர சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் ஆட் பண்ணும்போது. ஸோ அதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சிவி கூப்பிட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நடக்கும்னு என்னோடய அசம்ஷன். ஸோ ஏன்னா டாக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடியே ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ முன்னாடி ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவி வந்து முடிஞ்சது. ஸோ அதனால் அவங்களுக்கு தனி சிவி வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்போனா கட் ஆஃப் ரேஞ்சு வந்தால் மட்டும் அவங்களுக்கு தனி சிவி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது இப்போதைக்கு இந்த இதில் வந்து 986 தான் போட்டிருக்காங்க. பட் எம்ஆர்பி சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடணும். ஸோ அந்த அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிஷ்னல் வேகன்சிஸ் எல்லாம் வந்து ரிவைஸ் ஆர்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து 986 பேர் பாதிக்காமல் இவங்களுக்கு வந்து மார்க் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எம்ஆர்பி சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபர்தராக நம்ம எம்ஆர்பிலேருந்து ஒரு ஆர்டரோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரையும் நம்மளுக்கு இதுதான் அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபர்தர் அப்டேட்டுக்கு நம்ம ஃபார்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.